சொல்ல போகிற நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஸோ அந்த நியூஸ் வேறு யாருக்கும் இல்லை, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ்க்காக ஒரு ஹாப்பியான நியூஸாக கொண்டு வந்திருக்கேன். நாங்களே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முடிஞ்சுட்டு சோகத்தில் இருக்கோம், ஏன்டா நீ வேறு காண்டி ஏற்றுறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் இல்லை, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இன்னும் முடியல. லாஸ்ட் எபிசோடில் தான் வெக்னாவை போட்டானுங்களே, எள்ளு செத்துட்டா, அப்புறம் எப்படா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு? ஆமாம் கைஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒன்றும் முடியல. கன்ஃபர்மேட்டரி கேட் தியரின்னு ஒன்று இருக்குது. என்னடா மைக் தியரி மாதிரி கன்ஃபர்மேட்டரி கேட் தியரின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம 8 இருக்கால, ஸோ இவளில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எபிசோடு 8 அது ஃபுல்லாகவுமே ஃபேக் எண்டிங்காங்க கைஸ். ஸோ 2 மணி நேரம் எபிசோடை எப்படி அவங்களால ஃபேக்காக கிரியேட் பண்ண முடிஞ்சு டஃபர் பிரதர்ஸ் நம்ம வெக்னா இருக்கால கைஸ், அவனால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு இலூஷன் தான் எபிசோடு 8. அது ஃபுல்லாகவுமே ஃபேக்கு. அப்போ நான் எல்லு வெக்னா யாருமே சாவலை, அப்சைட் டவுன் பிரிட்ஜும் காணாமல் போகல. என்னடா சொல்கிற, இதெல்லாம் ஏதாவது கதையாக இருக்க போதுரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. இப்போ நான் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், அது மட்டும் பார்த்துட்டு வாங்க கைஸ். இது என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான் கைஸ். இப்போ நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போயிருக்கேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு. லோடிங் ஆகுது. வந்துருச்சு. இப்போ சர்ச் ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். இப்போ சர்ச்சில் இது வந்து எடிட் பண்ணப்பட்ட வீடியோவில். ஸோ எல்லாருமே போய் நெட்ஃப்ளிக்ஸில் டைப் பண்ணி பாருங்கள். ஃபேக் எண்டிங் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபேக் எண்டிங். ஸோ சர்ச் கொடுத்த உடனே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் வருது. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபேக் எண்டிங் தான் கைஸ். ஸோ டஃபர் பிரதர்ஸ் நம்மளை எல்லாருமே முட்டாளாக்கிட்டாங்க. ஸோ இது 2 மணி நேரம் எபிசோடு எப்படி அவங்களால ஃபேக்காக எடுக்க முடிஞ்சது எனக்கு தெரியல. ஸோ இது ஃபுல்லாகவே ஃபேக் தான். ஸோ அப்போ ஒரிஜினல் எபிசோடு எங்கே தான் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஸோ இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்களா? ஆமாம், அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது தான். ஜஃபர் பிரதர்ஸ் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருப்பாங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு அப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கேரக்டர்ஸ், கேஸ்ட்டு, ஸ்டோரி எந்த எக்ஸ்பிளைனுமே அதில் வராது. ஸோ புது கேரக்டர்ஸ், புது கேஸ்ட்டு அந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில். இப்போ நான் டேரெக்டாக கதைக்க வர, இப்போ நம்ம எதை பற்றி பேசியிருந்தோம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இன்னும் முடியல. ஆமாம், இன்னும் முடியல. ஸோ அதுக்கான நிறைய ப்ரூஃபை இப்போ நான் வந்து லைன் பை லைனாக ஆட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதோ பாருங்கள். ப்ரூஃப் லாஸ்ட்டாக இந்த புக்கை தான் மைக்கு எழுதுகிற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே அவனோட கற்பனையான எழுதப்பட்ட கதை. ஸோ எங்கள் சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பாருங்களேன். நம்பர் 7 எதை குறிக்குதுன்னா, நம்ம பாய்ஸ் லாஸ்ட்டாக டிஎன்டி கேமை முடிச்சுட்டு போகும்போது வில்லுக்கு நம்பர் 7ன்னு விழுந்திருக்கும். அதை கூட அவன் மைக்கு கிட்ட இட்ஸ் a 7 அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு இருப்பான். ஸோ 7 வேறு ஒன்றும் இல்லை, 7ஆம் தேதி, ஜான்வரி 7ஆம் தேதி. அதுதான் ஃபைனல் சீசன் எபிசோடுக்கான லீடு. செகண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் சார் கிளாக் இருக்கார்ல, அவர் வந்து நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். அவருக்கு பின்னாடி ஒரு கிளாக் இருக்கா, அது சரியாக கரெக்டாக 17ன்னு காட்டுது. ஸோ 17னா ஜான்வரி 1 டேட் 7, அதாவது நாளைக்கு தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க வாய்ஸ் ஆஃப் எஸ்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.